வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசிய வார்த்தைகள், விக்கிரவாண்டியில் விஜய் அவர்கள் பேசினார்ல, அப்போ இருந்த மாதிரியான ஒரு நிலைமை இன்றைக்கி வந்திருக்கு. ஏன்னா ஒரு குடும்பம், அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பட்டியலினத்திற்கு விரோதியான கட்சி திமுக, மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும், 4000 கோடி புரளக்கூடிய சினிமா துறையை ஒருவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு இளவரசர். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா வேங்கை வயலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஏன் கண்டுக்காமல் இருக்காங்க, 25% இருக்கவங்க எப்படி முதலமைச்சராக இருக்கலாம், இப்படி பல்வேறு கேள்விகளை கேட்டு திமுக திருமாவுடைய மனசாட்சி இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்கியிருக்காருன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் திமுக காரங்களாக கூட இருப்பீங்க. நம்மளோ மற்றவங்களோ சொன்னோம்னா பணம் வாங்கிட்டு பேசுகிறான்னு சொல்கிறீங்க. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? திமுகவுடைய பதில் என்ன? விடுதலை சிறுத்தைகளுடைய பதில் என்ன? திருமா அவர்கள் நம்ம மதிக்கிற ஒப்பற்ற தலைவர். அவர் கடந்த காலங்களில் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் பேசுகிறாங்க, அந்த பக்கமும் பேசுகிறாங்க. திருமா அவர்களை மனசாட்சியாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா பேசக்கூடிய கருத்துக்கள் திமுகவுக்கு இடைஞ்சல் தான். இது நாகரிகமானு கேட்டால் திமுக நினைக்கிறது சரிதான். ஏன்னா ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு கட்சி தலைமையை விமர்சித்து பேசுவாங்க, மாவட்ட செயலாளர்லாம் சண்டை நடக்கும், இல்லை எதிர்கட்சி பேசுவாங்க. ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதுவும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் 2026 திமுகவோட தான் கூட்டணின்னு சொன்னதுக்கு பிறகும் அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இடைத்தேர்தல்னால் எல்லோரும் வேகமாக வரீங்க, வெள்ளம்னா யாரும் வரமாட்டீங்களான்னு பேசுகிறாரு. 2026 கூட்டணி இல்லாமல் யார் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு பேசுகிறாரு. நாங்கள் இல்லைன்னா போன தடவை திமுக ஆட்சியை பிடிச்சிருக்க முடியாதுன்னு பேசுகிறாரு. 4-5 படம் நடித்தவங்க துணை முதல்வர் ஆகும்போது எங்கள் தலைவர் ஏன் ஆகக்கூடாதுன்னு கேட்குறாரு. இப்போ என்ன சொன்னார்? இன்றைக்கி விடுதலை இந்த தமிழகத்தின் ஒரு விடிவெள்ளியாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்றைக்கி அம்பேத்கரை பற்றி பேச போகிறாருன்னு காலையில் எல்லோரும் மாலை எடுத்துக்கிட்டு அமைச்சர்கள்லாம் போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதை காட்டுது? இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? இந்தியா முழுக்க பிஜேபியால் விலைக்கு வாங்க முடியாத ஒப்பற்ற சில தலைவர்களில் ஒருவர் திருமா அவர்கள். மிகப்பெரிய ஒரு படிப்பாளி, அறிவாளி, அதில் மாற்று கருத்தில் முதல்வராக தகுதி விட்டவர். அவருடைய கடந்த கால செயல்பாடுகள்லாம் சூப்பராக இருந்தாலும் இப்போ சமீபத்திய செயல்பாடுகள் இவ்வளவு ஒரு குழப்பங்களுக்கு என்ன காரணம்? இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனா இவ்வளவு கடுமையாக திமுகவை மன்னராட்சின்னு சொல்கிறாருன்னா, ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு விஜய் சொல்கிறதை அப்படியே மேற்கோள் காட்டி பேசுகிறார். அப்போ இந்த கூட்டணி இனிமேல், ஏன்னா இப்போ சரியோ தப்போ ஆதவ் அர்ஜுனா பேசுகிறதுக்கு அவங்க கட்சியில் ஆதரவும் இருக்குது, எதிர்ப்பு இருக்குது. இப்போ ஷானவாஸ் உள்ளிட்டவங்களாம் அதில் அவருடைய பேச்சு கண்டிக்கத்தக்கது, விஜயுடைய ஏவலாளி போல் செயல்படுறாருங்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு முழுக்க காரணம் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்ல போகுதுன்னு தெரில. திமுக இல்லை, மற்ற எந்த கட்சி கட்சி இருந்தாலும், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இதை ரசிக்காது. திமுக என்ன நினைக்கும்? என்னங்க எங்கள் கூடயே இருக்கீங்க, 2026 எங்களோட கூட்டணிம்பிங்க, ஆனால் உங்கள் கட்சியில் துணை பொதுச் செயலர் எங்களையே டேமேஜ் பண்ணி பேசுகிறாரு. இதற்கு முன்பு நிறையா பேசினார், அப்போ நடவடிக்கை எடுக்கலை, இப்போதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? இல்லை கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையான்னு இப்போ 2ல் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க. இந்த இவ்வளோ விவரங்களும் தெரியாமல் ஆதவ் அர்ஜுனா பேசியிருப்பார் நினைக்கிறீங்க? இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனா பேசுகிறாரு, இது திருமாவளவன்ட்ட சொல்லாமல் பேசியிருப்பாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நம்ம சொல்கிறோம் திருமாவளவர்களுக்கு சொல்லாமல் பேசியிருக்க வாய்ப்பே இல்லை, திருமாவட்ட சொல்லிட்டு தான் பேசுகிறார். இன்னும் குறிப்பாக நீங்கள் அரசியலை கூர்ந்து கவனித்தா திமுகவில் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், திருமாவர்கள் சொல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தை கூட ஆதவ் அர்ஜுனா இவ்வளோ நாள் பேச மாட்டாங்க. ஏன்னா வன்னி அரசுலேருந்து எல்லாம் எதுக்குறாங்க. ஆனால் தொடர்ந்து எல்லா சேனல்லையும் கூப்பிட்டு வச்சு 2026 திமுக ஆட்சி அமைக்கிறது கஷ்டம்னு ஒவ்வொரு யூடியூப்புக்கும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கார் ஆதவ் அர்ஜுனா. இந்த தைரியம் எப்படி வந்தது? இன்றைக்கும் பேசுகிறார். பொது தொகுதிகள் எங்களுக்கு கொடுக்கல, இது இந்த திமுக அப்படிங்கிறது ஊழலுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது விகடன் குழுமமும் இது ரொம்ப விஜய் அவர்களுக்கு ரொம்ப புகழ்ச்சி. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேலே பாசிச பிஜேபின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய திமுக கொள்ளடிக்கிறத நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும்? மேலே பாசிச பாஜகவும் எதுக்கணும், இங்கே இருக்கக்கூடிய திமுக எதுக்கணும், அதற்கு விஜய் களத்துக்கு வரணும்னு நேரடியாக அழைப்பு விடுகிறாருங்க ஆதவ் அர்ஜுனா. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜாதிய கொடுமையை சொல்கிறாரு. வேங்கை வயலில் ஏன் கண்டுபிடிக்கலன்னு திமுகவை ஸ்ட்ரைட்டாகவே குறை சொல்கிறாரு. இதற்கெல்லாம் திமுகவுடைய பதில் என்ன? பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான கட்சின்னு நானும் இன்னொருத்தரோ சொல்லலை. யாராவது ஒருத்தர் சொன்னால் திராவிட மாடலுக்கு எதிர்த்தா பேசுகிறீங்க, நீங்கள் விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க, எடப்பாடிகிட்ட பணம் வாங்கிட்டீங்கன்னு யார் எது பேசினாலும், திமுகவை ஆதரித்து பேசினா மட்டும் பணம் வாங்கலிங்க, மற்ற யார் ஆதரித்து பேசினாலும் பணம் வாங்கிட்டாங்க. அதாவது ஸ்டாலின் ஆள வேண்டும், அதற்கு பிறகு உதயநிதி ஆள வேண்டும், பிறகு இன்ப நிதி ஆள வேண்டும் அப்படின்னு திமுககாரங்க நினைக்கலாங்க. தமிழக மக்கள் அப்படி நினைக்க முடியாது இல்லை. இன்னும் குறிப்பாக ஜனநாயகத்தில் ஒரு எதிர்கட்சி வேணும், எதிர்கட்சியே இருக்கக்கூடாது. யார் எதிர்கட்சி வந்தாலும் சரி அவங்க பணம் வாங்கிட்டாங்க. நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர் தானா சொல்லுங்கள் மாதிரி தான். திமுக மட்டும் ஊழல் இல்லாத கட்சியா?
கொஞ்சம் யோசனை பாருங்கள். பேசுகிறதுலாம் நிறைய பேசலாங்க. திமுக மேலே எந்த அமைச்சர் மேலேயும் முன்னாள் அமைச்சர்கள் மேலே யார் மேலே இப்போ இருக்க அமைச்சர்கள் மேலே ஊழல் இல்லை. அதிமுக ஊழல் கட்சினா நீங்கள் யார்? இன்னும் குறைவாக மதவாத பிஜேபிங்கிறீங்க. முருகன் மாநாடு நடத்துகிறீங்களே, யாருக்காகுது? இங்கே இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாம் தானே ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிறுபான்மை மக்கள் தானே உங்களுக்கு நிறையா பெருசாக ஓட்டு போடுறாங்க. அப்புறம் எதுக்கு இங்கே முருகன் மாநாடு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதையெல்லாம் சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி பற்றிலாம் அப்படி பேசக்கூடாதுன்னா என்ன சரியான வாதமாக இருக்காது? இது நியாயமாக பேசணும் எல்லாத்துக்கும். கலைஞர் அவர்கள் இருந்தால் முருகன் மாநாடு நடத்தியிருப்பாரா? இந்து என்றால் திருடன் அப்படின்னு சொன்னாருங்க. ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தாருன்னு கேட்டார். அதுக்கப்புறம் அவர் சிஎம் ஆனாருங்க. அதனால தான் கலைஞர் அவர்கள். இன்றைக்கி இருக்கவங்க அப்படியா இருக்காங்க? இதை திமுகவில் இருக்கவங்க எத்தனை பேர் இதை உணர்றாங்க நமக்கு புரியல. முருகன் மாநாடு நடத்துறது உடன்பாடாக இல்லையா? நமக்கு அந்த பதில் வேணும். எப்போ பார்த்தாலும் பாசிச பாஜக எவ்வளோ நாள் இதை சொல்லிட்டு இருப்பீங்க? பாசிச பாஜகன்னு சொல்லி தானே சார் உங்களுக்கு ஓட்டு போடுறோம். உண்மை, நீங்கள் சொன்னது உண்மைனால தான் உங்களுக்கு ஓட்டு போடுறோம். இப்போ ரெண்டு பேரும் ஏற்றுட்டு ஒருத்தர் வரும்போது அவருக்கு ஓட்டு போட்டு போகிறோம். உங்களுக்கே ஓட்டு போகணுங்கிறது தமிழக மக்களுடைய தலைவிதியா? ஒன்றும் புரியலையே நமக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணால், எடப்பாடி பழனிசாமி பிஜேபி திட்டமாட்டுறாரு. விஜய் வந்த உடனே என்ன சொன்னீங்க? எடுத்த உடனே அவர் பிஜேபியோடைய பி டீம். ஏங்க அவர் பேரே ஜோசப் விஜய்னு எச் ராஜா சொல்கிறார். அவர் எப்படிங்க பிஜேபிக்கு போவார்? பிஜேபிகிட்ட போனால் 10 ஓட்டு இருக்கிற ஓட்டு கெட்டு போயிடும்னு விஜய்க்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் ஒரு மனநலம் பாதிக்காத தெளிவான சிந்தனை உள்ள ஒரு யாராவது ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்த கூட பிஜேபியில் போய் சேருவாராங்க? இப்படிப்பட்ட பிஜேபிகிட்ட போய் பிஜேபியோட ஒரு பி டீம் சி டீம்னு சொன்னீங்க. பிஜேபியை வெளுத்து விட்டவொன்னே இல்லை எடப்பாடி கூட கூட்டணி போகிறாரு. நீங்களே எப்படிங்க முடிவு பண்ணுறீங்க? அதாவது விஜய் துணை முதல்வராக, எடப்பாடி முதலமைச்சராக. அதான் விஜய் சொல்லிட்டாரு. இல்லை அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ விஜயை தனித்து நிற்கணும், 5 அணியாக நிற்கணும், நீங்கள் ஜெயிக்கணுங்கிறது உங்கள் பிளான். அது எப்படி விஜய், எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ்லாம் அவ்வளோ முட்டாளுங்களா? நீங்கள் மட்டும் ரொம்ப புத்திசாலி, அவங்க முட்டாளா? நான் பாஸ், நீங்கள்லாம் எழுதி வச்சுக்கோங்க. வரக்கூடிய தேர்தல் திமுக கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்கானா? கண்டிப்பாக ஆகிட்டு இருக்கு. இந்த வெள்ளச்சாத விஷயத்தில் கூட பெருசாக மக்களுக்கு திமுக மேலே கோபம் இருக்குது. அதனால தான் சேற்ற வரி அடிச்சிருக்காங்க. நீங்கள் என்ன வேணால் பதில் சொல்லிக்கோங்க. இல்லை திராவிட மாடல் ஆட்சி சூப்பர்னு சொல்லிட்டுங்க. சென்னையில் முழுக்க உங்கள் அட்டென்ஷனை செலுத்துறீங்க, அங்கே கோட்டை விட்டுட்டீங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா கேட்குற கேள்வி திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உண்டாச்சு. இதையும் மீறி திருமாவளவன் ஆதவ அர்ஜுனா மேலே நடவடிக்கை எடுத்தால் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு ஆதரவு கூட்டம் இருக்குது. ஏன்? திருமாவளவனை முதல்வராக்கணும் தாங்க அவர் பேசுகிறார். பேசுனதில் என்னங்க தப்பு? அப்படி நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் முளையிலேயே கில்லாமல் விட்டுட்டீங்க. அவர் பேசியது நியாயமாக தர்மம் பார்த்தா நியாயம் இல்லை, தர்மம் இல்லை. திமுக கூட்டணி இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேசியிருக்கக்கூடாது. ஆனால் இவரை இவ்வளோ தூரம் பேச வைத்தது திருமாவளவர்கள் தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. உடனே நம்ம சொன்னோம்னா திருமாவளவன் அவர்கள் கொள்கை குன்று. ஏங்க அவரை பற்றி நம்ம தாங்க புகழ்ந்து சொல்கிறோம். உண்மையிலே ஒரு முதல்வராக தகுதி உள்ளவர் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஏன் இந்த தடுமாற்றம் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி அவருடைய பேச்சு ஏற்கனவே திட்டமிட்ட பேச்சு தான். இதை திருமாவளவன் சொல்லாமலாம் அவர் பேசியிருக்க மாட்டார். திருமாவளவன் நடவடிக்கை எடுப்பாரா இல்லையான்னு பார்ப்போம். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திமுக கண்டிப்பாக அழுத்தம் கொடுக்கும். ஒரு பெரிய உரசல் வரும். என்ன தான் நீங்கள் உதட்டில் பேசிக்கலாம், உள்ளத்தில் ஒரு பிரச்சனை வரும். 2026 கண்டிப்பாக எதிரொலிக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது திராவிட மாடல் ஆட்சி தான். 2026, 2036, 2046 நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கலாம். கண்ணிமிக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கும். இதுதான் அரசியல். இது தெரியாமல் சில பேர் இல்லை நிரந்தர முதல்வரேங்கிறாங்க. ஜெயலலிதாமையும் இதான் சொன்னாங்க, நிரந்தர முதல்வரேன்னு. எம்ஜிஆரையும் தான் சொன்னாங்க, நிரந்தர முதல்வரேன்னு. அதனால் ஆட்சியாளர்கள் மாறுறான். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இது சரியாமல் தெரிய பேர் திராவிட ஆடல் தான் சூப்பர்னு சொல்லி விட்டுருந்தால் நமக்கு அவங்கள, ஏன்னா சூரியன் கண்ணை மூடிக்கிட்டால் சூரியன் ஒதுக்கல அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போதைக்கு இது பெரிய பேசும் பொருள். ஒரு மன்னராட்சி நடக்கக்கூடியது ஆட்சி. மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும். 4000 கோடி உள்ள சினிமா துறை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி ஸ்ட்ரெயிட்டாக திமுக அட்டாக் பண்ணுறார். இதுக்கு திமுக காரங்க தான் பதில் சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.